சற்று முன் ராமதாஸ் பற்றிய மரண செய்தி. திடீரென குவியும் பாமக தொண்டர்கள். அதிர்ச்சியில் அன்புமணி. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ராமதாஸ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டுள்ளார். 86 வயதான ராமதாஸுக்கு இருதய பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த செய்தி பரவியதும் பாமக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி அலை பரவியுள்ளது. ராமதாஸ் கடந்த சில நாட்களாகவே உடல் அசௌகரியத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று அவர் இதய பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு இதயம் தொடர்பாக முதல் கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதையடுத்து இன்று திங்கட்கிழமை காலை டாக்டர் ராமதாஸுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்படுகிறது. மருத்துவர் செங்குட்டுவேல் தலைமையிலான குழுவினர் இந்த பரிசோதனை மேற்கொள்கின்றனர். பாமகவின் முக்கிய அமைப்பாளரான ராமதாஸ் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தின் நீண்ட காலமாக பங்காற்றி வருபவர். 1939ஆம் ஆண்டு பிறந்த இவர் மருத்துவராக பணியாற்றிய பின்னர் 1989இல் பாமகவை நிறுவினார். வன்னியர் சமூக உரிமைகளுக்காக போராடி கல்வி, சுகாதாரம், மது மற்றும் போதைப்பொருள் தடுப்பு போன்ற துறைகளில் தீவிரமாக குரல் கொடுத்து வருகிறார். 2004 முதல் 2009 வரை ஐநா அமைச்சராக பணியாற்றிய அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் அக்கட்சியின் முக்கிய பங்கு வகிப்பவர்கள். டாக்டர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது தொண்டர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தொண்டர்கள் மருத்துவமனைக்கு வந்து விசாரித்து செல்கின்றனர். அக்கட்சியின் இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் சமூக வலைத்தளங்களில் வருத்தம் தெரிவித்து ராமதாஸின் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். எங்கள் தலைவர் விரைவாக மீண்டு வர வேண்டும் என்பது அவர்களின் ஒருமித்த குரலாகும். ராமதாஸ் கடந்த ஆண்டுகளில் பலமுறை உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2019இல் காய்ச்சலும் முதுகு வலியும் ஏற்பட்ட போது அப்பல்லோவிலேயே சிகிச்சை பெற்றார். 2024 ஜூலை மாதத்தில் வழக்கமான பரிசோதனைக்காகவும் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் இம்முறை இருதயம் தொடர்பான பரிசோதனை என்பதால் அக்கட்சி உள் மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் களமும் கவனித்து வருகிறது. ராமதாஸின் இல்லாமை கட்சியின் உள் இயக்கத்தை பாதிக்குமோ என்பது குறித்து கூட்டணி தலைவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். முன்னதாக ஜூன் மாதத்தில் ராமதாஸின் மருமகன் பரசுராமன் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்ட சம்பவமும் கட்சியை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. மருத்துவர்கள் அளிக்க உள்ள அறிக்கைக்கு பின் ராமதாஸின் உடல்நிலை குறித்து முழுமையான தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், மத்திய அமைச்சர் முருகன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் உடல்நலம் குறித்து விசாரித்துள்ளதாகவும் தெரிகிறது. ராமதாஸின் விரைவான மீட்சிக்காக அனைவரும் பிரார்த்திக்கின்றனர். இதனிடையே உடல்நலக் குறைவால் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் ராமதாஸுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் அன்புமணி கேட்டறிந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ராமதாஸ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில்தான் வயது முதிர்வு காரணமாக அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனை சென்று விடுகிறார் ராமதாஸ். ஏற்கனவே மகனுக்கு எதிராக கட்சியை பலப்படுத்த முயற்சி செய்து வரும் ராமதாஸுக்கு உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் கூட இல்லாமல் அவதிப்பட்டு வருகிறார். இதனால் தந்தையை நினைத்து அன்புமணி கவலைப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் மீண்டும் பாமக இணைய வேண்டும் என்பதில் பாமக தொண்டர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறார்கள். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.